கொழும்பில் தோட்டாக்களுடன் சிக்கிய இளைஞன். கொழும்பு பொருளை பகுதியில் இயங்கக்கூடிய தோட்டாக்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பொருளை போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார். சம்பவத்தில் பத்தரமுல்லை பகுதியைச் சேர்ந்த 24 வயதான இளைஞனே இவ்வாறு கைது செய்யப்பட்டார். அடம்பிடித்த தேசப்பந்து தென்னக்கோனுக்கு சிறைச்சாலைகள் திணைக்களம் வழங்கியுள்ள பதில். தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இடைநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தடுப்பு காவலில் உள்ள காலத்தில் வீட்டிலிருந்து உணவு பெறுமாறு விடுத்த கோரிக்கையை மறுபரிசீலனை செய்வதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிறைச்சாலைகள் ஆணையர் காமினி திசாநாயக்க தென்னக்கோன் தனது இல்லத்திலிருந்து உணவு கொண்டு வருவதற்கு முறையாக அனுமதி கோரியுள்ளதாக தெரிவித்தார். இந்த நிலையில் அவரது கோரிக்கையை ஆதரிப்பதற்கான சரியான காரணங்களை வழங்குமாறு திணைக்களம் அவருக்கு அறிவுறுத்தியுள்ளது. வாகன இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள சிக்கல். உற்பத்தி திகதியின் அடிப்படையில் வாகனங்களை இறக்குமதி செய்யும் நடவடிக்கையினால் இலங்கைக்கு வாகன இறக்குமதி செயற்பாடுகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை ஜப்பான் இலங்கை வணிக சம்மேளனத்தின் தலைவர் ஜகத் ராமநாயக்க தெரிவித்தார். மேலும் 4 வருடங்களின் பின்னர் வாகன சந்தையை திறப்பது தொடர்பில் குழு ஒன்றை அமைத்து ஆராய்ந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை தேடி மேற்கொள்ளும் சுற்றி வளைப்புகளை அதிகரிக்க உள்ளதாக பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. பல்வேறு விலைகளில் சில போலி வர்த்தகர்களும் ஆலை உரிமையாளர்களும் அரிசி விற்பனை செய்து வருவதோடு அரிசியை மறைத்து வைத்துள்ளமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. பச்சை அரிசி, நாட்டரிசி, சம்பா, கீரி, சம்பா ஆகியவற்றுக்காக இப்போது உச்சபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பற்றி எரியும் வெளிநாடு. தென்கொரியாவில் கடந்த 3 நாட்களாக பாரிய காட்டுத்தீ பரவி வருவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 6 பேர் காயமடைந்ததாகவும் அவர்களில் 5 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அந்த பகுதிகளிலிருந்து கிட்டத்தட்ட 1500 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் குறிப்பிட்டனர். இந்தியாவில் உள்ள ஈழத்து அகதிகள். இந்தியாவில் தங்கியுள்ள ஈழ அகதிகள் இலங்கைக்கு திரும்ப வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார். வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் உரையாற்றும் போது இதனை கூறினார். மேலும் இந்தியாவில் தங்கியுள்ள ஈழ அகதிகளை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வர வேண்டும் என போர் முடிந்ததிலிருந்து சொல்லப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசு சொத்துக்களை கையகப்படுத்தியோருக்கு ஏற்பட போகும் சிக்கல். கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் சட்டவிரோதமாக அல்லது முறைகேடாக கையகப்படுத்தப்பட்ட அரசு சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான புதிய சட்டங்களை உள்ளடக்கிய சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரிய ஆராய்ச்சி தெரிவித்தார். மேலும் இந்த சட்டத்தின் மூலம் இந்த நாட்டில் அரசு சொத்துக்கள் மற்றும் பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்யும் தனிநபர்களின் எந்த ஒரு சொத்தும் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் சட்டபூர்வமாக அரசுடைமையாக்கப்படும் எனவும் தெரிவித்தார்.